ஓம் சரவணபவ முருகா போற்றி. என்னை ஆளும் கந்தனே போற்றி போற்றி. அன்பான பக்தர்களே, இந்த பதிவில் நாம் கந்திஷ்டியை எவ்வாறு களைய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் வீடு கட்டினாலோ அல்லது ஒரு வேலை கிடைத்தாலோ, குழந்தை பிறந்தாலோ, திருமணமானாலோ, தொழில் தொடங்கினாலோ, இவ்வாறு ஏதாவது ஒரு நிகழ்வில் நாம் அனைவருக்கும் கந்திருஷ்டி ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பெரியோர்கள் கூறுவதுண்டு. காரணம், கல்லால் ஏற்படும் வேதனை தற்காலிகமானது. அதன் விளைவுகளின் தன்மையை மனித அறிவால் ஓரளவு கணிக்க முடியும். ஆனால் கண் திருஷ்டியின் விளைவுகளோ பல ஆண்டுகளுக்கும், ஏன் பல பிறவிகளுக்கும் கூட தொடரக்கூடியது. அதன் விளைவுகளின் தன்மையை மனித அறிவால் கணித்து கூற முடியாது. மனிதன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகளின் பலனையே இப்பிறவியில் நோய்களாகவும், விபத்துக்களாகவும், கடன் தொல்லைகளாகவும் அனுபவித்து வருகிறான். அதுபோல மனிதர்கள் அனுபவிக்கும் திருஷ்டி துன்பங்களும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம செயல்களின் பலன்களே என்பதில் ஐயமில்லை. நோய் துன்பங்கள், கடன் தொல்லைகள் போன்ற துன்பங்களை இறை வழிபாடுகள், தீர்த்த யாத்திரைகள் போன்ற ஆன்மீக சாதனங்களால் முற்றிலும் தணிக்க முடியாது என்பது உண்மையே ஆயினும், அத்துன்பங்களின் விளைவுகளை நிச்சயமாக இறை வழிபாடுகளால் ஓரளவு குறைத்து கொள்ளலாம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் எத்துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தேவையான மன உறுதியை பெற ஆன்மீக சாதனம் ஒன்றுதான் வழி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒருவர் அழகான புது கார் ஒன்றை வாங்கி அதில் பயணம் செய்கிறார் என்றால், அப்போது அந்த காரையும் அதில் பயணம் செய்பவரையும் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. அந்த காரின் சொந்தக்காரருக்கும் அவருடைய அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள் போன்றோருக்கும் கார் மூலம் மிகவும் சந்தோஷம் கிடைக்கலாம். அவருடைய சகோதர சகோதரிகள் அந்த அளவிற்கு ஆனந்தத்துடன் அந்த புது காரை வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவருடைய நண்பர்கள், மற்ற உறவினர்கள் பலவித கேள்விக்குறிகளுடன் அந்த காரை எதிர்கொள்வார்கள். அவருடைய எதிரிகளுக்கும் தினமும் மைல் கணக்கில் நடந்தோ சைக்கிள் போன்ற வாகனங்களிலோ பயணம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவர்களுக்கும் அந்த புது காரை பார்க்கும்போது தங்களையும் அறியாமல் ஒரு பொறாமை எண்ணத்தை மனதில் வளர்த்து விடுவார்கள். இவ்வாறு அந்த காரை பார்த்து சந்தோஷமடைபவர்களின் புண்ணிய சக்திகளும், பொறாமை கொள்பவர்களின் புண்ணிய சக்திகளும் ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளும் போது இந்த சக்திகளில் பொறாமை சக்திகளின் வெளிப்பாடு அதிகம் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையையே நாம் திருஷ்டி என்று அழைக்கிறோம். இவ்வாறு நல்ல எண்ணங்கள், நற்சக்திகளின் விளைவுகளை விட தீய சக்திகளின் பொறாமை எண்ணங்களின் தாக்குதல் அதிகரிக்கும் போது அந்த சக்திகளின் தீவிரத்தை பொறுத்து விபத்துகள், காரின் பல பாகங்கள் பழுதடைதல், தீப்பிடித்தல், உயிருக்கு ஆபத்து ஏற்படுதல் போன்ற துன்பங்களும் ஏற்படுகின்றன. அதனால்தான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம், அதாவது அழுக்காறு என்னும் பொறாமை தீ அறத்தை பாழாக்கிவிடும் என்று வள்ளுவ பெருந்தகை எச்சரிக்கிறார். எனவே எந்த அளவிற்கு புண்ணிய சக்தியை பெருக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு பொறாமை எண்ணங்களிலிருந்து, அதன் விளைவாக ஏற்படும் திருஷ்டி தோஷங்களிலிருந்தும் நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். பொறாமை ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது கண்தானே. அதனால் திருஷ்டி ஏற்படும் போது அது எந்தவித காரணத்தால் ஏற்பட்டாலும் அதை கண் திருஷ்டி என்றே வகைப்படுத்துகிறோம். கண்களால் தூண்டப்பட்ட மனது பக்குவம் அடையாத நிலையில் இருக்கும்போது அது பொறாமை எண்ணமாக வடிவெடுத்து மற்றவர்களை தாக்குகிறது. இவ்வாறு ஒரு எண்ணம் பொறாமையாக மாறி மற்றவர்களுக்கு அது துன்பத்தை இழைக்கும் போது எந்த அளவிற்கு அதனால் ஏற்படும் விளைவுகள் கொடியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பொறாமை கொண்டவர்களின் புண்ணிய சக்திகள் கரைந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்வது அவசியம். இவ்வாறு மனிதர்களை தாக்கும் பொறாமை சக்திகளின் அவர்கள் கண்கள், மூக்கு, காது போன்ற 9 துவாரங்கள் வழியாக உடலில் புகுந்து துன்பத்தை விளைவிக்கின்றன. எனவே பொறாமை எண்ணங்களின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க விளைவோர் அவர்கள் உடலில் உள்ள நவ துவாரங்களை தூய்மைப்படுத்தும் வழிபாடுகளை மேற்கொள்வதால் திருஷ்டி துன்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். இப்பொழுது நவ துவார வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம். மனித உடல் 9 சரீரங்களின் தொகுதியாகும். கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்கள் மனித உடலின் தூல ரூபமாகும். எனவே 9 கலசங்களுக்கு குறையாமல் உள்ள கோயில் கோபுரங்களை தினந்தோறும் குறைந்தது 3 நிமிடங்கள் கண்ணார தரிசித்து வழிபடுதலால் மனித சூட்சும சரீரங்கள் தூய்மை பெறுவதுடன் உடலில் உள்ள நவ துவாரங்களும் சீர்பெறும். அதனால் திருஷ்டி துன்பங்களின் தீய விளைவுகளை தவிர்க்கப்படும். திருவானைக்கோயில் போன்ற திருத்தலங்களில் மூலமூர்த்தியை நவ சாளரங்கள் வழியாக தரிசனம் செய்து வழிபடுவதால் கண் திருஷ்டிகள் நம்மை எளிதில் தாக்காத வகையில் கவச சக்திகளை பெருக்கிக் கொள்ள முடியும்.
9 சாளரங்களுக்கு மேலுள்ள சிறுகமணி சிவத்தலம் போன்ற திருக்கோயில்களிலும் இத்தகைய வழிபாடுகளை மேற்கொண்டு பயனடையலாம். மனித உடல்களின் நவதோரங்களுக்கு அதிபதியாக விளங்கும் தெய்வங்களே விநாயக பெருமானும் ஆஞ்சநேய மூர்த்தியும் ஆவார்கள். உலகிலேயே மிகப்பெரிய சுயம்பு பிள்ளையார் மூர்த்தியான திருச்சி உச்சி பிள்ளையார் அருளும் மலைக்கோட்டையை 9 முறைக்கும் குறையாமல் கிரிவலம் வந்து வணங்குவதால் கண் திருஷ்டிகள் துன்பங்கள் விலகும். ராமபிரான் கைலை ஈசனை வழிபடுவதற்காக திருக்கைலையிலிருந்து சிவலிங்க மூர்த்தியை பெற்று வருமாறு ஆஞ்சநேயரை அனுப்பினார். அப்போது ஆஞ்சநேய மூர்த்தி கைலையில் எம்பெருமானை லிங்க வடிவில் பூஜித்து அதன் பின்னரே ராமேஸ்வரத்திற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்தார். அவ்வாறு ஆஞ்சநேய மூர்த்தி கைலை ஈசனை வழிபடும் சித்திரத்தை அல்லது உருவப்படத்தை அல்லது ராமேஸ்வரத்தில் உள்ள விஸ்வநாத லிங்க மூர்த்தியை தொடர்ந்து வழிபடுவதால் கண் திருஷ்டி கோளாறுகள் நம்மை அண்டாது. பொதுவாக ஜாதக ரீதியாக செவ்வாய் கிரகம் ஆட்சி உச்சமாக விளங்குபவர்கள் கண் திருஷ்டி துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை. முருக பக்தர்களும் கௌமார உபாசகர்களை திருஷ்டி துன்பங்கள் அண்டாது. எனவே குமரன் அருளும் மலைத்தலங்கள் யாவும் கண் திருஷ்டியை நீக்கும் தலங்களே. அதிலும் சிறப்பாக திருச்செங்கோடு, செங்கோட்டை அருகே திருமலை, கோயம்புத்தூர் அருகே அனுவாவி மலை போன்ற குமரத்தலங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி காப்பு தலங்களாக சித்தர்களால் போற்றப்படுகின்றன. திருமண வைபவங்களில் நவதானியங்களை மண் சட்டிகளில் வளர்த்து முளைப்பாலிகைகளை வழிபடும் நிகழ்ச்சி ஒன்று உண்டு. புதுமண தம்பதிகள் மேல் விரவும் கண் திருஷ்டி தோஷங்களை களைவதற்காகவும் தம்பதிகள் நற்சந்ததிகளை பெற்று வாழவும் இந்த முளைப்பாலிகை வழிபாடு ஒரு முக்கிய திருமண வைபவமாக நிறைவேற்றப்படுகிறது. இயற்கையாகவே முளைப்பாலிகை வழிபாடு திருஷ்டி தோஷங்களை நீக்கும். ஆதலால் மண் சட்டிகளில் முளைப்பாலிகைகளை வளர்த்து திருச்சி சமயபுரம் அருகே ஸ்ரீ போஜீஸ்வரர் ஆலயத்திலும் கண்ணாயிரம், செந்தாமரை கண்ணன், கண்ணாத்தாள் போன்று கண் பெயருடைய இறைவிகள் அருளும் தலங்களில் சமர்ப்பித்து வழிபாடுகள் நிறைவேற்றுவதால் கண் திருஷ்டி தோஷங்கள் அண்டாது பாதுகாத்து கொள்ளலாம். இந்த முளைப்பாலிகைகளை கன்றுடன் கூடிய பசுக்களுக்கு வழங்குவதும் ஒரு அற்புத வழிபாடாகும். அடுத்ததாக குழந்தைகள் மேல் படியும் திருஷ்டி தோஷங்களை பற்றி பார்க்கலாம். பெரியவர்களை விட குழந்தைகளை திருஷ்டி தோஷங்கள் நிறையவே பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலான குழந்தைகள் சுறுசுறுப்பாக ஆரவாரத்துடன் இருப்பதால் குழந்தைகள் மேல் இயற்கையாகவே பெரியவர்களுக்கும் உடல்நலம் குன்றியவர்களுக்கும் பொறாமை எண்ணங்கள் உருவாகி அவை திருஷ்டி தோஷங்களாக வளர்ந்து குழந்தைகளை தாக்குகின்றன. இதனால்தான் முன்பின் தெரியாதவர்களிடம் குழந்தைகளை தரக்கூடாது என்று நம் முன்னோர்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்தனர். தற்காலத்தில் தம்பதிகள் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அத்தகையோர் குழந்தைகளை காப்பகத்தில் விட்டுவிட்டு செல்லும் முறை வெகுவாக வளர்ந்து வருகிறது. பெற்றோர்களை தவிர மற்றவர்கள் குழந்தைகளுக்கு ஊட்டும் உணவு நிச்சயமாக அவர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இத்தகைய குழந்தைகளை எதிர்காலத்தில் பெற்றோர்கள் மேல் பாசம் என்பது என்னவென்று தெரியாமல் தான் தோன்றித்தனமாக வளர்ந்து தங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடும் சூழ்நிலை உருவாகிவிடுகிறது. பெற்றோர்கள் இதை நன்றாக ஆத்ம விசாரம் செய்து உரிய முறையில் செயல்பட வேணுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பொழுது வெளியிடங்களுக்கு அவர்களை கூட்டி செல்லும் போதும் கட்டாயம் குழந்தைகளை கன்னத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வைத்திருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட குழந்தைகள் திருஷ்டி போட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. இது பெற்றோர்களின் தலையாய கடமை. கலியுக நியதியாகிய குழந்தைகள் 3 அல்லது 5 வயது வரை தெய்வீக தன்மையுடன் விளங்குவதால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளுக்கு தங்கள் பெற்றோர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களும் ஆபத்துகளும் முன்கூட்டியே தெரிய வரும். எனவே முடிந்தவரை அக்குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்களே எடுத்து அனுபவிப்பதால் பெரும்பாலான குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகின்றன. இதை அறிந்தால்தான் குழந்தைகளை தேவையில்லாமல் சபிப்பதோ அவர்களை அடிப்பதோ கடுஞ்சொற்களால் நிந்திப்பதோ எவ்வளவு தவறான செயல் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். குழந்தைகளுக்கு திருஷ்டி பொட்டு இடுவதற்கு உகந்த திருஷ்டி கண்மையை பெற்றோர்கள் தாங்களாகவே வீட்டில் தயாரித்துக் கொள்ளுதல் நலம். இந்த திருஷ்டி கண்மையை குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களின் திருஷ்டி நிவாரணத்துக்கும் கண் பாதுகாப்பிற்காகவும் தெய்வ மூர்த்திகளின் அலங்காரத்திற்காகவும் பயன்படுத்தி பயன்பெறலாம். இப்பொழுது திருஷ்டி கண்மை எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி இலைகளை சிறிது நீர் விட்டு அம்மியில் வைத்து நன்றாக அரைக்க வேண்டும். நவீன காலத்தில் மிக்சி கிரைண்டர் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இந்த கரிசலாங்கண்ணி இலைகளை அரைப்பதற்கு மிக்சி கிரைண்டர்களை பயன்படுத்தாதீர்கள். அவ்வாறு அரைத்த விழுதை ஒரு வெள்ளை துணியில் இட்டு சாறு பிழிய வேண்டும்.
அந்த சாற்றை தேங்காய் எண்ணெயில் கலந்து மண் சட்டியில் அல்லது வானையில் ஊற்றி கொதிக்க விட வேண்டும். அப்போது சடசடவென்று எண்ணெய் பொரியும். நீர் முழுவதுமாக ஆவியாகி வெளியேறிவிட்டால் எண்ணெயிலிருந்து ஒரு சப்தம் எழாது. அப்போது எண்ணெயை இறக்கி வைத்து ஆற வைக்க வேண்டும். இதுவே கரிசலாங்கண்ணி தைலம் தயாரிக்கும் எளிய முறையாகும். இவ்வாறு தாங்களாக தயாரித்த கரிசலாங்கண்ணி தைலத்தால் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆண்கள் புதன் சனிக்கிழமைகளிலும் தலைக்கு தேய்த்து எண்ணெய் குளியல் நிறைவேற்றி வந்தால் கண்கள் குளிர்ச்சி பெறும், தீர்க்கமான கண் பார்வை கிட்டும், கண் கோளாறுகள் அறவே நீங்கும், தோல் நோய்கள் நெருங்காது, இளநரையை தவிர்க்கக்கூடிய எளிய வைத்திய முறையும் இது. மலச்சிக்கல் ஏற்படாது, ஆயுள் வளரும். 7.5 ஆண்டு சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற சனீஸ்வர பகவானால் பீடிப்பால் துன்பம் அனுபவிப்போர் சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு விளங்கும் திருத்தலங்களில் நல்லெண்ணெயுடன் கரிசலாங்கண்ணி தைலத்தை கலந்து 8 தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் நவகிரகங்களில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிட்டும். அகால மரணங்களை தவிர்க்கக்கூடிய அற்புத வழிபாடாகும் இது. சந்ததியின்றி தவிப்போரும் பெண் வாரிசுகளை மட்டும் பெற்று நிராதரவாய் வருந்துவோரும் முதுமையில் துணையற்றோரும் சனி கோரை நேரத்தில் அகல் விளக்கில் கரிசலாங்கண்ணி தீபம் ஏற்றி அஸ்தமன சூரியமூர்த்தி விளங்கும் ஆலயங்களில் வழிபாடுதலால் முதுமை சுமையாய் மாறாமல் உரிய பாதுகாப்பை இறைவன் அளிப்பார். இந்த தைலத்தால் இறைவனுக்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஒரு கொட்டாங்குச்சியில், அதாவது தேங்காய் மூடியில் உட்புறம் சுத்தமான பசு வெண்ணெயை தடவி அந்த விளக்கு தீபத்தின் மேல் காட்ட வேண்டும். அப்போது தீபத்திலிருந்து எழும் வெண்புகையின் மேல் படிந்து சிறிது நேரத்தில் வெண்ணெய் கருத்துவிடும். இந்த கரிய குழம்பை ஒரு வெள்ளி கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு மையிடுவதற்காக, கன்னத்து திருஷ்டி போட்டு வைப்பதற்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது குழந்தைகளின் மேல் படியும் அனைத்து விதமான திருஷ்டி தோஷங்களையும் களையக்கூடிய சக்தி வாய்ந்த காப்பாகும். அன்பான ஆன்மீக பக்தர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் ஒரு நன்றி, வணக்கம்.